அப்படி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான். இப்போ வந்து சக்திவேலும் பாக்கியமும் சேர்ந்து கைகோர்த்து இந்த பாண்டியன் ஷோஸ் குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, தவிக்க விடுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து சரவணன் தலையில் தேவையில்லாமல் ஒரு வீண் பழி வந்து அவரை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளில அனுப்புனதுக்கப்புறமா பாக்கியம் அப்படியே தெளிவாக தான் பக்கத்தில் இருக்க எல்லா தப்பையும் மறைச்சிட்டாங்க. என்னம்மா பிரச்சனை என்னம்மா பிரச்சனை எல்லாரும் வந்து கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக அந்த காம்பவுண்ட்லேயே 2 வீடு தான் இருக்கும். இவங்க வீடு அந்த வீடு, அது 2 பிளாட்டெல்லாம் கிடையாது. 2க்கும் சேர்த்து ஒரு குட்டி வழி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டெல்லாம் சவுண்டு கேட்டு அவங்கெல்லாம் வெளில வந்து நின்றுட்டே இருக்காங்களாமா. உடனே நின்றுட்டே இருந்தவொடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாரி வடிவுகிட்டலாம் கேட்க, உடனே வந்து சக்திவேல் வந்து தெருவுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, நான் தலையிடுவேன்னு உள்ளார போய் கேட்டால் பாக்கியம் என்ன காரணமே தெரியாது, நல்ல குடும்பம்னு கொடுத்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கூப்பிட்டு வச்சுட்டு திடீர்னு பொண்ணை கூப்பிட்டு போங்கிறானுங்க. ஒழுங்காகவே சந்தோஷமாக என் பொண்ணு வாழலைன்னா அப்படியே தங்க மேலே அமைதியாகவே இருக்காங்க. இல்லை ஆமான்னு எதையுமே சொல்லலை. கேட்டால் ஷாக்கில் இருக்காங்களா அவங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் சக்திவேல் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு குடும்பமா, என்கிட்ட கேட்டு தான் நானே சொல்லியிருப்பேன், எதிர்த்த வீட்டில் கேட்டு தான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வரதட்சணை குடும்பம்னு கேஸ் போட்டுரு, நான் வந்து அங்கே இப்போ எனக்கு போலீஸ் எல்லாம் தெரியும், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு முதல்ல வந்து பாண்டியன் என்ன பண்ணுறாரு, யாரையும் சண்டைக்கு போகாதீங்க விடுங்க, அவங்க சாபம் போட்டாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அவரே வெளில போய் இது வரைக்கும் என்னைக்கு இல்லாத மாதிரி வந்து சக்திவேலை நெஞ்சிலே ஒரு மிதி மிதிக்கிறார். அவங்க பறந்து போய் கீழே விட அது ஏன் தம்பி அடிக்கிறாடான்னு முத்துவேல் வேற. அப்புறமா வந்து இந்த பக்கம் பழனிவேல் வரலையா, அவர் மட்டும் தான் வரல, அவருக்கு இந்த சம்பவமே தெரியாது. குமரவேல் வர எல்லாரும் மாறி மாறி கை கலப்பு வந்து எப்பயும் போல பாட்டி தான் உள்ளார வந்து அப்பத்தா தான் தயவு செஞ்சு விலகி போங்கடா அப்படின்னு விரிச்சு விட்றாங்க. இதனோட மாப்பிள்ளைகிட்ட போய் பேசு அப்படிங்கிறாங்க பாக்கியம். ஏமா நீ பேசின பேச்சுக்கும் சாபம் போட்டதுக்கும் சாஃப்டாக அந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம், தப்பு நம்ம பக்கத்தில் இருக்குது, ஆனாலுமே நான் திமிரா தான் பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு இப்போ போய் வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசுனா அவர் நீ முதல்ல இடத்த காலி பண்ணுன்றாரு சரவணன் தங்கமையில பார்த்து. உடனே வந்து இப்போ மட்டும் நீங்கள் என் பொண்ணை ஏற்றுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, தப்பு உன் மேலே வச்சு நீ ஓவரா பண்ணுறியா, தப்பே இல்லாதனா அதோட ஓவரா பண்ணுவேன்னு பாண்டியன் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்ட்டாங்க. இப்போ போகிறேன் ஆனால் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது அப்படியே திரும்பி திரும்பி பார்த்து அப்படியே கோவமாக போக இந்த பக்கம் சக்திவேலும் அப்படியே வந்து அடிபட்ட புலி மாதிரி வந்து உருமிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.